கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை இயேசுவின் நாமத்தினால அறிக்கையும் இடுகிறேன். இந்த நல்ல நாளிலையும் சங்கீதம் 147 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் குணமாக்குவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இருதயம் நொறுங்கி போன நிலைமையில இருக்கீங்களா? ஒருவேளை ஏதாவது காயத்தினால இன்னும் அந்த காயங்கள் சரியாகாம இருக்குதா? ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களை நான் குணமாக்க போகிறேன் அப்படின்னு. இதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் இதை கேட்குறாங்களோ ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய கரத்தை இந்த பிள்ளைகளின் மேலே வைத்து சுகவீனத்தை குணமாக்கும், பலவீனத்தை குணமாக்கும், வியாதியை குணமாக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுகர் வியாதியினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? வீசிங் ப்ராப்ளத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? பீரியட்ஸ் ப்ராப்ளத்தினால நரக வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறையா? ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி புண்ணா வந்து இருக்கிறையா? யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்குதா? மோஷன் போகிற இடத்துல எரிச்சலா இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை குணமாக்குகிறவராய் மாறப்போகிறார். ஹோலி ஸ்பிரிட். டாக்டர்கிட்ட போனா அந்த அந்த காரியத்துக்கு, அந்த வியாதிக்கு ஒரு சொல்யூஷனை தந்து விடுவான். என்னன்னு, இதை தில்லு, உனக்கு சுகம் கிடைக்கும், திரும்பவும் என்னை வந்து பாருன்னு. ஆனால் ஆண்டவர் சுகமாக்குனார்னா அவர் சொல்யூஷனை சொல்ல மாட்டார். சொல்யூஷனை சொல்றது தேவன் அல்ல. அந்த வியாதியே, அந்த பலவீனமே காணாதபடி ஒரு தீர்வை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எலும்பு தேஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு முதுகெலும்பு வலிக்குதா? நிறைய பேருக்கு கண்களில் கட்டுகள் இருக்குதா? ஏதாவது மாந்திரிகத்தின் வல்லமைகள் இருந்தால் இயேசு இன்று உங்களை குணமாக்குவாராக. எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை இரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன், தேவரீர் என் துதி என்று எழுதியிருக்கிறது. எரேமியா சொல்றார், என்னை குணமாக்குங்கப்பா, அப்பந்தான் நான் குணமாவேன். இன்னைக்கு நீங்க எந்த காயத்துல இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும், சொல்ல முடியாத அளவுக்கு வலியில இருந்தாலும், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், வேலை செய்கிற இடத்தால், நண்பர்களால், சொந்த பந்தங்களால் நீங்கள் காயப்பட்டிருந்தால் தேவன் இன்று உங்களை குணப்படுத்துவாராக. ஹோலி ஸ்பிரிட். ஆமாம், இன்னைக்கு குணப்படுத்துவாராக. கிட்னியில் உள்ள கல் வெளியே வரும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஒத்த தலைவலி இயேசுவின் நாமத்தினால மாறி போகும். பயத்தின் ஆவிகள், மனசோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த பிள்ளைகளுடைய வியாதிகள் எல்லாம் சரியாகட்டும். கர்த்தர் ஹீல் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.